வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் தமக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் நம்பிக்கை. முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கு தடை விதிக்கப்பட்டமை குறித்து தமக்கு தெரியாது என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர கருத்து. ஜனாதிபதி செயலகத்திற்கு நுழைய முயன்று இராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு அறிவிப்பு. இந்திய மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்க்கும் நோக்கில் இரு நாடுகளின் மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை இன்று. தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கில் மக்கள் தங்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கும் விடயத்தில் அவர்களின் மனநிலை மாறாது. கடந்த பொது தேர்தலில் 22 தேர்தல் மாவட்டங்களில் 21 மாவட்டங்களில் நாம் வெற்றி பெற்றோம். யாழ்ப்பாணம் உட்பட வடக்கில் வெற்றி பெற்றோம். எனினும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் முதலிடத்தை பெற முடியவில்லை. அந்த தேர்தலில் எமக்கு ஆதரவாக வாக்களித்த மக்கள் இம்முறையும் எங்களுக்கு வாக்களிக்காமல் இருப்பதற்கு இந்த காரணமும் இல்லை. அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றோம். எனவே கடந்த தேர்தலில் எங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் கூட இம்முறை எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். சிறப்பான அணியை களமிறக்கியுள்ளோம். முந்தைய தேர்தல்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் இம்முறை அனைத்து சபைகளிலும் போட்டியிடுகின்றோம். இது ஒரு ஆரம்ப வெற்றி என்று நினைக்கின்றோம் என்றும் தெரிவித்தார். இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக பிரித்தானியா விதித்திருந்த பயண தடையை அரசாங்கம் ராஜதந்திர ரீதியில் அணுக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு குறிப்பிட்ட அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயண தடை தொடர்பாக எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நாம் கவனம் செலுத்தி இருக்கின்றோம். இதை அரசாங்கம் ராஜதந்திர ரீதியில் சரியாக அணுக வேண்டும் என்பதோடு எந்த சந்தர்ப்பத்திலும் எமது இராணுவ வீரர்களுக்காக நாம் முன்னிப்போம் என்றார். தற்போது எதிர்வரும் தேர்தலுக்கான பணிகளை நாம் முன்னெடுத்து வரும் அதே நேரம் புத்தாண்டின் பின்னர் தீவிரமான பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பிக்கக்கூடும். மேலும் சுமார் 400க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணைக்குழு சிறிய காரணங்களை முன்வைத்து வேட்புமனுக்களை நிராகரிப்பதை விட இதன் தீர்மானத்தை மக்கள் செய்ய அனுமதிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணைக்குழுவும் நீதிமன்றமும் நியாயமான தீர்வை வழங்க வேண்டும். இதேவேளை தேசபந்து தென்னக்கூனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக கட்சியின் தரப்பில் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டதை அடுத்து சில இளைஞர்கள் நேற்றிரவு 9 மணியளவில் மட்டக்களப்பு மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் பட்டாசு கொளுத்தி கொண்டாடியுள்ளனர். சதாசிவம் வியாழேந்திரன் லஞ்சம் பெறுவதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்டு கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. முன்னதாக காணி விவகாரம் தொடர்பாக 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் முன்னாள் இராஜாங்க அமைச்சரின் செயலாளர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த லஞ்சம் பெறுவதில் உதவியாக கூறப்படும் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டிருந்தார். முன்னாள் இராணுவ தளபதிகள் மூவரும் பிற சிலருக்கும் பிரித்தானிய அரசாங்கம் தடைகள் விதித்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக இதுவரை எந்த தகவலும் தெரியவில்லை என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை ஆராய்ந்து விரைவில் கருத்து தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொட மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரிய உள்ளிட்ட சில இலங்கை பிரஜைகளுக்கு எதிராக பிரித்தானிய அரசு தடை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த பாதுகாப்பு பிரதியமைச்சர், நான் இதை பற்றி ஆய்வு செய்கிறேன், பின்னர் தகவல் வழங்குவேன். இதுவரை எனக்கு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கவில்லை என்று பதிலளித்தார். இதேவேளை பிரித்தானிய இராணுவ வீரர்களை போர்க்குற்றவாளியாக கண்டறிய மேற்கொண்ட விசாரணை குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பெவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கமன்பில கேள்வி எழுப்பியுள்ளார். சவேந்திர சில்வா, வசந்த கருணாகொட, ஜகத் ஜெயசூரிய உள்ளிட்டவர்களுக்கு தடை விதித்த பிரித்தானிய அரசிடம் நாங்கள் 3 கேள்விகளை முன்வைக்கின்றோம். அதன்படி குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்பு நமது இராணுவ வீரர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள உரிய வாய்ப்பு பெற்றார்களா? பிரித்தானியா உலகளாவிய பயங்கரவாத தலைவர்களுக்கு ஒரு புகலிடமாக மாறிவிட்டதா? பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இலங்கை இராணுவ வீரர்கள் எவ்வாறு குற்றவாளிகளாக மாறினர் என்ற கேள்விகளுக்கு பிரித்தானியா விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னக்கூனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை இன்று நாடாளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் இடம்பெறவுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த பிரேரணையை ஆளும் கட்சியின் பிரதியமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் நேற்றைய தினம் சபாநாயகரிடம் கையளித்துள்ளனர்.
போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை நீக்குதல் சட்டத்தின் 2 சரத்துக்களை மீறியுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற கொலை சூழ்ச்சி செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதோடு நீதிமன்றத்தில் சரணடைந்த அவர் விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளார். இந்த 2 காரணங்களை அடிப்படையாக கொண்டு தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையளித்துள்ளனர். இதேவேளை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இந்த பிரேரணைக்கு தமது முழு ஆதரவை வழங்குவதாகவும் அறிவித்திருந்தது. ஜனாதிபதி செயலகத்திற்குள் நுழைய முயன்ற ராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் தமது பையில் T56 துப்பாக்கிக்கான தூட்டாவை மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. போலீசார் வழங்கிய தகவலின்படி கைது செய்யப்பட்டவர் ராணுவ சமிக்ஞை படையில் கடமையாற்றும் சிப்பாய் ஆவர். மேலும் அவர் ஜனாதிபதி செயலகத்திலேயே பணியாற்றியும் வருகின்றார். கடந்த 20ஆம் தேதி விடுமுறை பெற்று துனுகம்பிகவில் உள்ள தனது இல்லத்திற்கு சென்றிருந்த அவர் மீண்டும் பணிக்கு திரும்பிய போது ஜனாதிபதி செயலகத்தின் பொது நுழைவாயிலில் அவரின் பை சோதனைக்குட்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் ஸ்கேனர் மூலம் பையை பரிசோதித்த போது அதில் T56 துப்பாக்கிக்கான தூட்டா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்திய மற்றும் இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பிரச்சனையை சமரசமாக தீர்க்கும் நோக்கில் இரு நாடுகளின் மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று இன்று நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பில் பங்கேற்பதற்காக தமிழக மீனவ சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 5 நேற்று இலங்கைக்கு வந்துள்ளனர். மேலும் அந்த சங்கத்தின் மற்றொரு பிரதிநிதி ஏற்கனவே இலங்கையில் இருப்பதால் இந்திய மீனவ சங்கத்திலிருந்து மொத்தமாக 6 பிரதிநிதிகள் இன்றைய சந்திப்பில் கலந்து கொள்கின்றார்கள். அதே நேரம் வடமாகாணத்தை சேர்ந்த மீனவ சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 12 பேர் இன்றைய கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். இவ்வாறு மீனவர்களுக்கு இடையிலான சந்திப்பு இன்று காலை 10 மணிக்கு வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் ஆரம்பமாகிறது. இதேவேளை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் ஊடுருவி மீன்பிடிப்பதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் மற்றும் கடற்படை தளபதியோடு கலந்துரையாட உள்ளதாக கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நேற்றைய யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அவர் இலங்கையை கைப்பற்றப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் படகுகளை பற்றியும் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் தரவு தளத்தில் தவறான தகவல்களை வழங்கி பதவி பெற்றதோடு சுங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை தவிர்த்து நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 19 சொகுசு வாகனங்களை விசாரணைக்காக சுங்கத்துறை பொறுப்பேற்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. லஞ்ச ஊழலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழுவின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சுங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை தவிர்ப்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய 100 கோடி ரூபாவை நஷ்டம் ஏற்படுத்தி 19 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள விவரங்களை லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தது. இந்த வாகனங்களை சுங்கத்துறை பொறுப்பேற்று விசாரணைகள் மேற்கொள்ள அனுமதி வழங்குமாறு கூறப்பட்ட மனுவை நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இதேபோன்று 2015 முதல் 2022 வரை மோசடி முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 200 சொகுசு வாகனங்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த மோசடிகளின் காரணமாக அரசாங்கத்திற்கு 500 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வரி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் அவ்வாறு கொண்டுவரப்பட்ட 200 வாகனங்களில் 16 வாகனங்கள் இதுவரை பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. மேலும் அவை தொடர்பாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளது.